வங்க கடலோரம் நூற்றாண்டுகளை கடந்தும் பெண்களுக்கு அறிவொளி ஏற்றும் கலங்கரை விளக்கமே ராணி மேரி கல்லூரி. 1914 ஆண்டு ஜூலை 14 நாள் மெட்ராஸ் பெண்கள் கல்லூரி எனும் பெயரில் கேப்பர் ஹவுஸில் 37 பெண்களுடன் தொடங்கப்பட்டு 1917 ராணி மேரி கல்லூரி என பெயர் மாற்றப்பட்டது. மெட்ராஸின் முதல் பெண்கள் கல்லூரியாகவும் இந்தியாவின் பழமையான பெண்கள் கல்லூரியில் 3வதாகவும் தனித்துவத்துடன் உயர்ந்து நிற்கிறது ராணி மேரி கல்லூரி. பெண் கல்வியை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கட்டுரையால் கவரப்பட்ட பென்லாண்ட் பிரபுவிற்கு பெண்களுக்கென கல்லூரி உருவாக்கும் திட்டம் தோன்றியது. சர் PS சிவசாமி தலைமையில் அதற்கான வரைவு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. பரிசுக்குரிய அக்கட்டுரையை எழுதிய பெண்ணே பின்னாளில் ராணி மேரி கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்ற முதல் இந்திய பெண் நல்லமுத்து ராமமூர்த்தி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாடர்ன் ஹிஸ்டரி பட்டம் பெற்ற மிஸ் டெல்ஹே தனது சகோதரரை காண சென்னை வந்தார். அவரின் ஆழ்ந்த கல்வி புலமையை அறிந்த பென்லாண்ட் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்கும்படி கேட்டுக்கொண்டார். பென்லாண்டின் அழைப்பை தயக்கத்தோடு ஏற்ற மிஸ் டெல்ஹே மக்களிடையே கல்லூரிக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் நன்மதிப்பால் 1935 வரை 20 ஆண்டுகளாக கல்லூரியை சிறப்புடன் வழிநடத்தினார். 1915 அரசு கேப்பர் இல்லத்தையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளையும் கல்லூரியின் உடைமையாக்கியது. முதலில் இடைநிலை வகுப்புடன் செயல்பட்ட கல்லூரி 1916 வரலாறு, பொருளாதாரம் ஆகிய பட்ட வகுப்புகள் தொடங்கப்பட்டு முதல்நிலை கல்லூரியாக தகுதி பெற்றது. புவியியல், இந்திய இசை, இயற்பியல், வேதியியல், மனையியல் மட்டுமின்றி உளவியல் பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. கல்லூரி முதல்வர் மிஸ் டெல்ஹே கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தியதோடு வரலாற்றையும் கற்பித்தார். 1920களில் இயற்பியல், வேதியியல் ஆய்வகங்கள் கட்டப்படும் முன் மாணவர்கள் அருகில் இருக்கும் மாநில கல்லூரிக்கு குதிரை வண்டிகளில் பாதுகாப்புடன் சென்று வர மிஸ் டெல்ஹே ஏற்பாடுகள் செய்தார். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் அண்டை நாடான இலங்கையில் இருந்தும் பெண்கள் ராணி மேரி கல்லூரியில் கல்வி பயின்றனர். சென்னை ஐஸ் ஹவுஸில் இருந்த சாரதா கைம்பெண் இல்லத்திலிருந்து 1917 ஆண்டில் அம்முக்குட்டி, லட்சுமி, பார்வதி ஆகிய 3 பெண்கள் இக்கல்லூரியில் பயின்று ஆசிரியர்களாக பின்னாளில் பணியாற்றினர். 1918 ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கமும் தொடங்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் குவிட் இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட மாணவிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசின் இச்செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 1943 ஆண்டு நடைபெற்ற கல்லூரியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாணவர்கள் புறக்கணித்தனர். 1969 இக்கல்லூரியில் தமிழ் பயிற்று மொழியாக்கப்பட்டது. 1987 மற்றும் 88 கல்வியாண்டில் ராணி மேரி கல்லூரி தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. 2ஆம் உலக போரின் போது ஜப்பான் போர் விமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க கல்லூரியின் கட்டிடங்களுக்கு சாம்பல் பச்சை நிறம் அளிக்கப்பட்டது. இக்கல்லூரியில் 16 வகை இனங்களை கொண்ட 273 மரஞ்செடிகள் உள்ளதாக தாவரவியல் துறை தெரிவித்துள்ளது. ராணி மேரி கல்லூரி மட்டுமின்றி அதன் கட்டிடங்களும் தனித்துவமான வரலாற்று சிறப்புகளை கொண்டவை. கேப்பர் ஹவுஸ், பீச் ஹவுஸ், சங்கரர் இல்லம் ஆகியவற்றோடு தனது சொந்த கட்டிடங்களான டென்னிஸ் கோர்ட், ஏரோப்ளேன் பில்டிங்கும் புகழ் பெற்றவை. கல்லூரி தொடங்கப்பட்ட கேப்பர் ஹவுஸ் 1800களின் முற்பகுதியில் கர்னல் பிரான்சிஸ் கேப்பரின் கடற்கரை இல்லமாக இருந்து 1850களில் உணவகமாக மாறியது. துறைகள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய கட்டிடங்களும் உருவாக்கப்பட்டன. ராணி மேரி கல்லூரி உருவாக்கத்திற்கு முதன்மை காரணமாக விளங்கிய பென்லாண்ட் பிரபுவின் நினைவாக 1915 பென்லாண்ட் பிளாக் உருவாக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு சர் ஹென்றி ஸ்டோன் நினைவாக ஸ்டோன் பிளாக்கும் 1922 ஜெய்ப்பூர் பிளாக்கும் கட்டப்பட்டது. கல்லூரியின் ஒரு பகுதி மாணவர் விடுதியாக செயல்பட்டதால் அவர்களின் தண்ணீரிற்கான காய்கனிகளும் அங்கேயே பயிரிடப்பட்டன. 1916 டென்னிஸ் மற்றும் பேட்மிண்டன் கிளப்புகள் தொடங்கப்பட்டன. 1931 நகரத்தின் முதல் பெண்களுக்கான நீச்சல் குளம் திறக்கப்பட்டது. இத்தகைய பாரம்பரிய பெருமைகள் நிறைந்த கல்லூரியை இடித்து நவீன சட்டமன்றம் உருவாக்க 2003 ஏப்ரல் மாதம் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. வெகுண்டெழுந்த மாணவர்கள் சேவ் QMC எனும் முழக்கத்தோடு நடத்திய தொடர் போராட்டங்களால் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் K. கோவிந்தராஜன் அரசின் அறிவிப்புக்கு தடை விதித்தார். 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களோடு 24 துறைகளின் கீழ் இயங்கும் ராணி மேரி கல்லூரி உன்னத கல்வி சேவையை ஆற்றி வருகிறது. புவியியல், இந்திய இசை, உடற்கல்வி, மனையியல் உள்ளிட்டவை இக்கல்லூரியின் தனித்துவமான துறைகளாகும். இதுவரை 31 பெண் முதல்வர்களை கண்டுள்ள இக்கல்லூரி 2008 ஜனவரி முதல் மே மாதம் வரை டாக்டர் R. மதியழகனை முதல்வராக கொண்ட நிகழ்வும் நடந்தேறியது. செந்தமிழ் செல்வர் மாபா பெரியசாமி தூரனால் இயற்றப்பட்ட வாரிய ராணி மேரி கல்லூரி என தொடங்கும் சிறப்புமிக்க கல்லூரி பண்ணுக்கு T.K. கோவிந்தராவ் இசை வடிவம் தந்தார். 1974 வைர விழா ஆண்டையொட்டி
பிராஸ் பேண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த இசைக்குழுவை கொண்ட இந்தியாவின் 2ஆம் கல்லூரி ராணி மேரி கல்லூரியாகும். சென்னையின் முதல் பெண்கள் கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் 1975 கல்லூரிக்கு வருகை புரிந்தார். பொது அறிவு மற்றும் கருத்தாக்கம் எனும் கல்லூரியின் குறிக்கோளிற்கு ஏற்ப பல மேன்மைக்குரிய மாணவர்களை இக்கல்லூரி சமூகத்திற்கு வழங்கி வருகிறது. அவர்களில் இந்திய விடுதலை போராட்டம் மற்றும் சமூக ஆர்வலர்களான பத்மபூஷன் கமலதேவி, கேப்டன் லட்சுமி சேகல், யசோதரா தாசப்பா, பைட்டோகிராபி துறையில் புகழ்பெற்ற தாவரவியல் துறை ஆய்வாளர் டாக்டர் ஜானகி அம்மாள், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மேனாள் துணைவேந்தர் கல்வியாளர் வி வசந்தி தேவி, இசையரசி டாக்டர் வாணி ஜெயராம் உள்ளிட்டோர் அடங்குவர். தான் பாய்ந்து செல்லும் வழியெங்கும் வளம் தந்து தடம் பதிக்கும் நதி போல தன்னை நாடி வந்த பெண்களுக்கு மாதவம் செய்ததால் பெண்களாய் பிறந்தோம் எனும் எண்ணத்தை தந்து மாண்போடு பயணிக்க வைக்கிறது இக்கல்லூரி. பொருளாதாரத்தில் பின்தங்கிய, கல்வி பின்புலம் அற்ற கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி அறிவை அள்ளித்தரும் ஊற்றாக திகழும் இக்கல்லூரி எண்ணிலடங்கா முதல் தலைமுறை பட்டதாரிகளையும் உருவாக்கி வருகிறது. வங்கக்கடலின் அலையோசை உள்ளவரை வாழிய ராணி மேரி கல்லூரி வாழ்க வாழ்க பல்லாண்டு என உன் புகழ்பாடி வாழ்த்தி வணங்கி நிற்கும்.